அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக பண்ணாக்க ஃப்ரீ ஆன்லைன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பண்ணாக்க 5 இயர் பிளான் பார்த்தோம். அதுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் தான் இது. ஸோ நம்ம போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ நம்ம அந்த ஆன்லைன் டெஸ்ட் வீடியோஸில் பண்ணாங்க நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாத்தையும் அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தருவிக்கப்பட்டது? இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தருவிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி இங்கிலாந்து, ஆப்ஷன் சி முந்தைய சோவியத் ரஷ்யா, ஆப்ஷன் டி பிரான்ஸ். ஆன்சர் லாஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு கொஷினும் எழுதி படிச்சுட்டு ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி வீடியோவை பாஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஆன்சர் எழுதி முடிச்சுட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோவை கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் நம்பர் 2, கீழ்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது? கீழ்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது? ஆப்ஷன் ஏ திட்டக்குழு, ஆப்ஷன் பி தேசிய வளர்ச்சி குழு, ஆப்ஷன் சி நிதிக்குழு, ஆப்ஷன் டி இந்திய பாராளுமன்றம். மூன்றாவது கொஷின், முதலாவது 5 ஆண்டு திட்டத்துக்கு அதிக அளவு முக்கியத்துவம் அளித்தது. முதலாவது 5 ஆண்டு திட்டம் டேஷுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் அளித்தது. ஆப்ஷன் ஏ உள்கட்டமைப்பு வளர்ச்சி, ஆப்ஷன் பி விவசாயம், ஆப்ஷன் சி தொழிற்சாலை, ஆப்ஷன் டி வறுமை நீக்குதல். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4, இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம். இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம். ஆப்ஷன் ஏ வறுமை ஒழிப்பு, ஆப்ஷன் பி விரைவான தொழில் வளர்ச்சி, ஆப்ஷன் சி வேலைவாய்ப்பு, ஆப்ஷன் டி சமூக நீதி. கொஷின் நம்பர் 5, டேஷ் மாதிரி 4வது 5 ஆண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்துள்ளது. டேஷ் மாதிரி 4வது 5 ஆண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்துள்ளது. ஆப்ஷன் ஏ அரோடு டோமர் மாதிரி, ஆப்ஷன் பி சிஇஎல்பி மாதிரி, ஆப்ஷன் சி மெகலனோபிஸ் மாதிரி, ஆப்ஷன் டி சக்கரவர்த்தியின் மாதிரி. அடுத்து கொஷின் நம்பர் 6, இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் டேஷ் அடிப்படையாக கொண்ட மாதிரி ஆகும். இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் டேஷ் அடிப்படையாக கொண்ட மாதிரி ஆகும். ஆப்ஷன் ஏ இந்திரா காந்தி மாதிரி, ஆப்ஷன் பி மெகலனோபிஸ் மாதிரி, ஆப்ஷன் சி ஆரட் டோமர் மாதிரி, ஆப்ஷன் டி 20 அம்சம் மாதிரி. அடுத்து கொஷின் நம்பர் 7, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஆப்ஷன் ஏ முதல் திட்டம் 1952 டு 1957, ஆப்ஷன் பி 6வது திட்டம் 1981 டு 1986, மூன்றாவது திட்டம் 1964 டு 1969, ஆப்ஷன் டி 8வது திட்டம் 1992 டு 97. அடுத்து 8வது கொஷின் பொறுத்துக. ஸோ இங்கே பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. முதலாவது திட்டம் பட்டியல் 1ல் முதலாவது திட்டம், பட்டியல் 2ல் சமூக நீதியுடனான வளர்ச்சி. பட்டியல் 1ல் மூன்றாவது திட்டம் நிலைத்த மற்றும் இணைந்த வளர்ச்சி. ஆப்ஷன் சி 5வது திட்டம் பட்டியல் 2ல் சுயசார்பு மற்றும் சுய வளர்ச்சி பொருளாதாரம். ஆப்ஷன் டி 12ஆம் திட்டம் வேளாண்மை நீர்ப்பாசனம் மற்றும் மின் திட்டங்கள். ஸோ இது மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏல 2, 4, 3, 1, ஆப்ஷன் பியில் 2, 3, 4, 1, ஆப்ஷன் சியில் 4, 3, 1, 2, ஆப்ஷன் டியில் 1, 3, 2, 1. அடுத்து பொறுத்துக்கல. இங்கேயும் பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. முதலாம் 5 ஆண்டு திட்டம் மெகலனோபிஸ் திட்டம், இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் டிடி தார், 5வது 5 ஆண்டு திட்டம் தன்னிறைவு அடைதல், மூன்றாவது 5 ஆண்டு திட்டம் அராட் டோமர் மாதிரி திட்டம். இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4, ஆப்ஷன் பி
4-3-2-1, ஆப்ஷன் சி 4-1-2-3, ஆப்ஷன் டி 2-1-4-3. அடுத்து 10வது கொஷின். 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் எதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது? 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் எதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல், ஆப்ஷன் பி அடிப்படை தொழில்கள், ஆப்ஷன் சி வேலைவாய்ப்பை உருவாக்குதல், ஆப்ஷன் டி விவசாயம். அடுத்து கொஷின் நம்பர் 11. 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். ஆப்ஷன் ஏ நிலைத்தன்மையுடனான வளர்ச்சி, ஆப்ஷன் பி வேகமான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி, ஆப்ஷன் சி வறுமையை ஒழித்தல், ஆப்ஷன் டி தற்சார்பு அடைதல். அடுத்து 12வது கொஷின். எந்த ஐந்தாண்டு திட்டமானது விரைவான, நிலையான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை நோக்கம் மற்றும் உத்தியாக கொண்டிருந்தது? எந்த ஐந்தாண்டு திட்டமானது விரைவான, நிலையான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை நோக்கம் மற்றும் உத்தியாக கொண்டிருந்தது? ஆப்ஷன் ஏ 10வது திட்டம், ஆப்ஷன் பி 12வது திட்டம், ஆப்ஷன் சி 9வது திட்டம், ஆப்ஷன் டி 8வது திட்டம். அடுத்த கொஷின் நம்பர் 13. முதல் ஐந்தாண்டு திட்டம் தொடங்கிய ஆண்டு எது? முதல் ஐந்தாண்டு திட்டம் தொடங்கிய ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1950, ஆப்ஷன் பி 1951, ஆப்ஷன் சி 1956, ஆப்ஷன் டி 1961. அடுத்து கொஷின் நம்பர் 14. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் எது? இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் எது? ஆப்ஷன் ஏ பசுமை புரட்சி, ஆப்ஷன் பி கனரக தொழில்துறை வளர்ச்சி, ஆப்ஷன் சி சமநிலை வளர்ச்சி, ஆப்ஷன் டி கிராம வளர்ச்சி. அடுத்து கொஷின் நம்பர் 15. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை பாதித்த முக்கிய நிகழ்வு எது? மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை பாதித்த முக்கிய நிகழ்வு எது? ஆப்ஷன் ஏ 1962 சீன இந்தியா போர், ஆப்ஷன் பி 1971 போர், ஆப்ஷன் சி 1965 வறட்சி, ஆப்ஷன் டி 1991 பொருளாதார சீர்திருத்தம். அடுத்து 16வது கொஷின். திட்ட இடைநிலை ஆண்டு எப்போது நடந்தது? திட்ட இடைநிலை ஆண்டு பிளான் ஹாலிடே எப்போது நடந்தது? ஆப்ஷன் ஏ 1956 டு 59, 1966 டு 69, 1978 டு 80, 1990 டு 92. அடுத்து 8வது ஐந்தாண்டு திட்டம் துவங்கிய ஆண்டு. 8வது ஐந்தாண்டு திட்டம் துவங்கிய ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1990, ஆப்ஷன் பி 1991, ஆப்ஷன் சி 1992, ஆப்ஷன் டி 1997. அடுத்து 18வது கொஷின். 1951 திட்டக்குழு ரத்து செய்யப்பட்ட ஆண்டு. திட்டக்குழு ரத்து செய்யப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 2012, ஆப்ஷன் பி 2014, ஆப்ஷன் சி 2015, ஆப்ஷன் டி 2017. அடுத்து கொஷின் நம்பர் 19. திட்டக்குழுவுக்கு பதிலாக வந்த அமைப்பு. திட்டக்குழுவுக்கு பதிலாக வந்த அமைப்பு. ஆப்ஷன் ஏ நிதி ஆயோக், ஆப்ஷன் பி நபார்ட், ஆப்ஷன் சி SIDBI, ஆப்ஷன் டி CSR. இந்தியாவில் கடைசி ஐந்தாண்டு திட்டம் எது? இந்தியாவின் கடைசி இறுதி ஐந்தாண்டு திட்டம் எது? 10வது ஐந்தாண்டு திட்டம். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி 11வது, ஆப்ஷன் சி 12வது, ஆப்ஷன் டி 13வது. அடுத்து கொஷின் நம்பர் 21. முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் கால நீளம். முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் கால நீளம். ஆப்ஷன் ஏ 1951 டு 56, ஆப்ஷன் பி 1950 டு 55, ஆப்ஷன் சி 1952 டு 57, ஆப்ஷன் டி 1955 டு 60. கொஷின் நம்பர் 22. 9வது ஐந்தாண்டு திட்டம்
ஆண்டுகள். 9வது ஐந்தாண்டு திட்டம் ஆண்டுகள். ஆப்ஷன் ஏ 1995 டு 2000. ஆப்ஷன் பி 1997 டு 2002. ஆப்ஷன் சி 2000 டு 2005. ஆப்ஷன் டி 1992 டு 97. அடுத்து கொஷின் நம்பர் 23. பிசி மகளனோபிஸ் மாதிரி அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது? பிசி மகளனோபிஸ் மாதிரி அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது? ஆப்ஷன் ஏ முதல் திட்டம், ஆப்ஷன் பி இரண்டாம் திட்டம், ஆப்ஷன் சி மூன்றாம் திட்டம், ஆப்ஷன் டி நான்காம் திட்டம். அடுத்து கொஷின் நம்பர் 24. நிதி என்ற சுருக்கத்தின் விரிவாக்கம் என்ன? நிதி என்ற சுருக்கத்தின் விரிவாக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, ஆப்ஷன் பி நியூ இந்தியா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன், ஆப்ஷன் சி நேஷனல் இன்னோவேஷன் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் டி நேஷனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட். அடுத்து கொஷின் நம்பர் 25. கர்பி அட்டோ கோஷத்தின் முக்கிய நோக்கம். கர்பி அட்டோ கோஷத்தின் முக்கிய நோக்கம். ஆப்ஷன் ஏ தொழில் வளர்ச்சி, ஆப்ஷன் பி ஏழ்மை ஒழிப்பு, ஆப்ஷன் சி நாணய மாற்றம், ஆப்ஷன் டி கல்வி விரிவாக்கம். ஸோ மொத்தம் 25 கொஷின் பார்த்துருக்கு. ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அவங்களுடைய ஆன்சரை வந்து பண்ணாக்கா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணுங்கள். நிறைய பேர் அப்லோட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ, ட்ரை பண்ணிங்களோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். திரும்ப டெஸ்ட்டு எழுதிட்டே இருங்க. எழுத தான் வந்து எனக்கு நம்முடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னுடைய மார்க் வந்து எனக்கு 15 வந்திருக்கு, 10 தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்செட் ஆகாதீங்க. ஸோ நிறைய ட்ரை பண்ணுங்கள், நிறைய படிங்க. நான் போடுற வீடியோ மட்டும் இல்லாமல் நீங்களும் அடிஷ்னலாக நோட்ஸ் தேடி படிங்க. ஏன்னா நான் போடுறது ஒரு பார்ட்டு, ஸோ உங்களுடைய பார்ட் வந்து பண்ணாக்கா நான் என்னுடைய பார்ட் ஒரு 50%, உங்களுடைய பார்ட் வந்து பண்ணாக்கா ஒரு 50%. ஸோ அந்த மாதிரி படிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வாங்க முடியும். என்னுடைய பார்ட்லேருந்தே நான் மேக்ஸிமம் 100% கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் நீங்களும் வந்து பண்ணாக்கா எஃபர்ட் போடுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி முந்தைய சோவியத் ரஷ்யா. இரண்டாவது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தேசிய வளர்ச்சி குழு. மூன்றாவது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி விவசாயம். நான்காவது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி விரைவான தொழில் வளர்ச்சி. ஐந்தாவது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிஇஎல்பி மாதிரி. ஆறாவது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மெகலனோபிஸ் மாதிரி. ஏழாவது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எட்டாவது திட்டம் 1992 டு 97. எட்டாவது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒன்பதாவது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பத்தாவது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். 11வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வேகமான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி. 12வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 12வது திட்டம். 13வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1951. 14வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கனரக தொழில்துறை வளர்ச்சி. 15வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1962 சீன இந்தியா போர். 16வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1966 டு 69. 17வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1992. 18வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2015. 19வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிதி ஆயோக். 20வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 12வது. 21வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1951 டு 56. 22வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1997 டு 2002. 23வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் திட்டம். 24வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. கடைசி 25வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழ்மை ஒழிப்பு. ஸோ இதை வறுமை ஒழிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கான டெஸ்ட்டு கொஷின் பார்த்துட்டோம். மேக்ஸிமம் நான் வீடியோஸ் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.